நபிகள்லாம் இங்க சொல்றாரு, நீ இந்த பூமிக்கு ஒரு வழிபோக்கன், ஒரு விருந்தாடிதான், வந்தா இருந்தா போயிடணும். புத்தன் சொல்றான், பூவுக்குன்றவர் இந்த பூவுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் வந்து தன் உணவை தேனை உண்டுட்டு வெளியேற மாதிரி இந்த பூமியை நீ பயன்படுத்திக்கணும், இயற்கை தாயை நீ பயன்படுத்திக்கணும். அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க, இந்த உலகில் எல்லா உயிர்களுக்குமான தேவையை நம் இயற்கை அன்னை பூமி தாய் தந்து விடுகிறான், ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறான்னு. அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க, இந்த இயற்கையை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு பேராசை கொள்ளாமல் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொள்கிறவன் தாண்டா போற்றுதற்குரியவன், வணக்கத்துக்குரியவன். அதை நல்லா கவனிச்சுக்கணும். எங்க ஐயா எத்தனை கல்லூரி திறந்திருந்தாலும் அதெல்லாம் இல்லாத பாராட்டும் பெருமையும் இந்த வேளாண் கல்லூரியை தொடங்கி உங்களை எல்லாம் வேளாண்மை படிக்க வைக்கிறது எனக்கு பெரிய மன மகிழ்ச்சியை தரும். அது இப்ப உங்களுக்கு அந்த அருமை புரியாது. நீ தம்பி டாக்டரா இருந்தாலும் நீ விளைய வச்சு கொடுத்தாதான் தம்பி சாப்பிட முடியும். இங்க எல்லாரும் படிச்சுட்டா கடைக்கு கொண்டு காசை கொடுத்தா கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா வந்துருதுன்னு நினைக்கிறான். எங்கோ தொலை தூரத்தில் வெம்பாடுபட்டு ஒரு உழவர் குடியோன் கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சத தொங்க ரத்தம் வேர்வையா உருகி ஓடி உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலெல்லாம் பெருவெடுப்பு வெடிக்க வெம்பாடுபட்டு உழைச்சு விளைய வச்சு அறுத்து கொண்டாந்து கடையில் சேர்க்காத வரை உனக்கு ஃப்ரெஷ் காய்கறி கிடையாது, கத்தரிக்காய் வெண்டைக்காய் கிடையாது. நீ நினைச்சுட்டா காசை கொடுத்தா கிடைக்கும்னு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். நீங்கள் பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய வேளாண் கல்லூரியை வேளாண் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். அது ஏதோ நம்மளுக்கு அது படிக்காதவன் செய்கிற தொழில்னு வச்சிருக்காங்க. நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் தம்பி. உங்க கைகள்ல எத்தனை ஜி இருக்கலாம், 5G 10G 11Gன்னு செல்போன்ல இருக்கலாம். கஞ்சி விவசாயி தான் ஊத்தணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வேலை பாக்குற தம்பி? சாப்ட்வேர்ல வேலை பாக்குறேன். சாப்பிட்டு போய்தான் வேலை பார்க்கிறீங்களா இல்ல எப்படி? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய தொழில்துறையினுடைய பிதாமகனாக இருக்கிற பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறார் அமெரிக்கால. பில்கேட்ஸ் நீங்க எங்க 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறீர்கள்? அங்குதான் பொருளாதாரம் இருக்கிறது, அங்குதான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிறார். அதை வெள்ளைக்காரன் அவர் சொல்றதனால் ஏற்கிறான், அதையே நான் உங்கள் அண்ணன் சொன்னால் சிரிக்கிறான். இங்க வெள்ளையாருக்கு பொய் சொல்ல